அல்லாஹு தாலா ஒரு மனிதனை திருந்தனும் நல்ல முறையில் வரணும் கொடுக்கணும்னு நினைச்சான்னு சொன்னால் முதலாக தடுப்பான். ஃபிர்அவுனாகவே இருந்தாலும் சரி தடுப்பான். எனவே அன்புள்ள சகோதரர், இரண்டாவது அம்சம், நம்ம சோதனைகளில் நல்ல முறையில் வாழணும் என்று சொன்னால் தடுக்கிற நேரத்தில் நம்ம பதறக்கூடாது. ஆனால் பதட்டம் இருக்குதே எல்லார்ட்டையும் கொஞ்சமாவது இருக்கும் தான். ஈமான் வளர வளர அது என்ன செய்யும்? அந்த பதட்டம் குறையும். ஈமான் வளர வளர அந்த பதட்டம் குறையும். அல்லாஹ் தஆலா குர்ஆனை சொல்லி காட்டுகிறான், இதா மஸ்ஸஹு ஷர்ரு ஜஸூஆ ஃப இதா மஸ்ஸஹுல் கைரு மனுஆ இல்லல் முஸல்லி. அல்லாஹ் தஆலா சொல்றான், இதா மஸ்ஸஹு ஷர்ரு ஜஸூஆ, தீங்கு வந்துட்டேன், ஏதாவது தவறான மோசமான விஷயங்கள் நடந்துட்டேன்னு வைங்களே, பதறிக்கிட்டு தான் இருப்பான். இந்த பதட்டம் சுப்ஹானல்லாஹ், நான் மற்ற உதாரணங்களை சொல்லலாம்னு நினைக்கிறேன். இந்த பதட்டம் இருக்குதே, இப்போ வார தீங்குகளில் ஒரு 3 வருஷத்துக்கு போகிற வார தீங்கு இங்கே பதறான் இவன். விளங்கிட்டா? 3 வருஷத்துக்கு போகிற வார தீங்குக்கு இப்போயே முடிவெடுத்து எல்லாம் முடிச்சிடுறான். அல்லால ஒரு ஹைரை நீ எதிர்பார்க்க மாட்டியா? உலகமே தலைகீழாக மாறலாம்னு நினைக்க மாட்டியா? உனக்கு ஒரு ஹைர் நடக்கும் நினைக்க மாட்டியா? இதுக்கு மத்தியில் அல்லாஹ் உனக்கு வாழ்க்கை தருவான்னு நினைக்க மாட்டியா? அதெல்லாம் இல்லை. அவனும் நோயாளி, நல்லாயிப்பானோத்தே அவனை நோயாளி ஆக்கிடுற. நான் சவுதிக்கு வரதுக்கு பிளான் பண்ணிக்கிறேன், யாரா கால் பண்ணானுங்களே, வந்துடாதடா நான் போகிற நிலைமையில் இருக்கிறேன்றது. இங்கே விளங்கிட்டா? நான் வந்துடாத, நான் போகிற நிலைமையில் இருக்கிறேன்றது. என்னடா சொல்கிற அப்படின்ட்டு. வேற என்ன, எல்லாம் காலி. இப்போ சவுதியே காலி, இன்னி பொறியினஸ் அவ்வளோதான். இப்படி 50 வருஷமாக சொல்லி கண்டிக்கிறான். விளங்கிட்டா? இப்படி எத்தனை வருஷமாக சொல்கிறாங்க? 50 வருஷம். ஈராக் ஓவர் டைமில் இருந்த மக்களுக்கு தெரியும் என்னெல்லாம் பேசினான்னு சொல்லி. விளங்கிட்டா? ஒவ்வொரு டைம்லையும் இதை பேசிக்கின்றிருக்கிறான். அப்போ நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னால், நாம் முடிவெடுக்கிறோம், நம்ம ஒரு இதில் ஹைரா சர்ரா நமக்கு அதான் நல்லது, இது வேறு. அதை பதறி எடுக்கிறது இது. எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வுடைய கையில் நம்ம கொடுத்துட்டு இப்படித்தான் நமக்கு போகிற ரோட். அதாவது நான் ஒரு நபிமார்களுடைய வரலாற்று சப்ஜெக்டில் சொன்னேன்டா, நபிமார்களுடைய வரலாற்றை பார்த்தீங்கன்னா வாழ்க்கையை பிளேம் பண்ணதாக இருக்காது, வாழ்க்கை அமைஞ்ச இடத்துல பிளேம் பண்ணிப்பாங்க. எப்படி? வாழ்க்கையை பிளான் பண்ணுறது வேறு, எங்களுக்கு எப்படியெல்லாம் என்னது வாழ்க்கை அமைகிறதோ அங்கே பிளான் பண்ணுறது வேறு. நிறைய பேர் எப்படி என்று சொன்னால், இங்கிருந்து 60 வருஷம் வரைக்கும் எழுதி வளைகிறதில்லை. என்ன செய்கிறதில்லை? வளைகிறதில்லை. அன்புள்ள உங்களோட வாழ்க்கை இப்படி ஓடிக்கிட்டே இருக்கும். எங்கே நிற்கிறீங்களோ அங்கே ஒரு பிளான் பண்ணுங்கள். அங்கே என்ன செய்யணும்? வாழணும். நீ எங்கே நிற்கணும், எங்கே இருக்கணும், எப்படி இருக்கணும் நீயே பிளான் பண்ணால் எப்படி இருக்கும்? மதியனில் தான் நான் இருக்கணும் மூசாஸ்லாம் பிளான் பண்ணியிருந்தா ஈஜிப்டுக்கு வரையலுமா? ஈஜிப்டில் தான் இருக்கணும் பிளான் பண்ணியிருந்தா சிரியாவுக்கு போகலுமா? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வந்து என்ன, நான் சிரியாவில் தான் இருப்பேன்டா எகிப்துக்கு வரையலுமா? எகிப்துக்கு ஃபேமிலியை. அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை எப்படி இருந்து, நபிமார்களுடைய வாழ்க்கை இருந்தெல்லாம் பாருங்கள். அப்போ எனவே நாங்கள் வந்து முதலாவது இதா மஸ்ஸஹு ஷர்ரு ஜஸூஆ வ இதா மஸ்ஸஹுல் கைரு மனுஆ, இதை விட்டுறணும். அல்லாஹு தஆலா சொல்கிறான் இல்லல் முஸல்லி. அடுத்தது ஹைர் வந்தால் என்ன செய்வான் தெரியுமா? பயப்படுறான், போயிருமோ, அழிஞ்சிருமோ, குறைஞ்சிருமோ, அதனால் என்ன செய்வான்? தடுத்துக்கிறது. எல்லாம் யாரை கண்டாலும் பிச்சைக்கார மாதிரியே பேசுகிறது. விளங்கிட்டா? நம்ம கொஞ்சம் கெத்தாகிக்கிறோன்னு சொல்லி பேசிட்டோம்னா நம்ம பிரச்சனை ஆகிருமென்னு சொல்லி. இது ஏழைகள்கிட்டையும் இருக்குது, பணக்காரன் மட்டுமில்லை, ஏழைகிட்டையும் இருக்குது. அஸ்ஸலாமு அலைக்கும் நல்லா ஆகிக்கிறீங்களான்னு எந்த பணக்காரன்னு கேட்க விருப்பம் இல்லை. இப்போ அவன் நல்லா ஆகிக்கிறேன்னு சொல்லவே மாட்டேன். இப்போ அஸ்ஸலாமு அலைக்கும் நல்லா ஆகி, எங்கே நல்லா ஆகிக்கிறீங்க இப்போடைய சுச்சுவேஷனில் இப்படி தான் நீங்கள் தான் பார்க்கணும் அப்படின்னா, அப்போ எவனா சுகம் விசாரிப்பானா? யாராவது சலாம் சொல்லுவானா? சுகம் விசாரிப்பானா? என்றைக்கும் இந்த மாதிரியான ஒரு நிலையிலே நம்ம எப்படி நம்ம பேசணும்? அல்ஹம்துலில்லாஹ். பெருமையாகவும் பேசக்கூடாது, நான் வந்து இப்போ சுலைமான் இஸ்லாம் மாதிரி வாழ்ந்துட்டீங்கன்னு பேசக்கூடாது. அதே நேரம் என்ன, கீழ்நிலையை நம்ம என்னது போகவும் கூடாது. எப்படி சொல்லணும்? அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் எங்களுக்கு என்னது ஹைரான வாழ்க்கையை தந்துக்கிறேன். எப்பயும் அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சதில்லை, அவமானப்படுத்தி முடிஞ்சுது. யாராவது நம்மளுக்கு சலாம் சொல்ல மாட்டானா, நம்மகிட்ட இப்படி பேச மாட்டானான்னு சொல்லி நினைக்கிறதும் ஒரு பிரச்சனை. என்ன, அவன் தடுக்க நினைக்கிறான், இவன் பதற நினைக்கிறான். இது ரெண்டு என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. இந்த பதட்டத்துடைய விளைவுகளை நீங்கள் பல இடங்களில் பார்க்கலாம். சாதாரண பஸ் ஸ்டாண்டில் நின்றுட்டிப்பாங்க, திடீர்னு வேகமாக நல்ல பெரிய வண்டின்னு போகும். ஹராத்தில் உழைச்சது தான் சரியா? நம்மள விளங்குதில் பார்த்தீங்களாவே, இவன் எங்கே இருந்தான் தெரியுமா அப்படின்ட்டு அவன்கிட்ட ஹிஸ்ட்ரி, பக்கத்தில் உள்ளவனுக்கு அந்த வரலாற்றுக்கு சம்மந்தம் இல்லை, வேறு ஒரு காரணம் கூட இருப்பான். அவன் ஃபுல் ஹிஸ்ட்ரி பேசுகிறது. அவன் வந்து இவனை கண்டிருக்க மாட்டான். சில வேளை சில நேரங்கள் ஒரு வேகமாக போக வேண்டிய ஒரு சப்ஜெக்டாக இருக்கும். என்ன பதட்டம் உனக்கு இல்லாமைய யார தலையில் போடுறது? இருக்கிறவன் தலையில் என்ன செய்கிறது? போடுறது. நீ உண்மையிலே கௌரவமான எப்போ தெரியுமா? அல்லாஹு தஆலா உன்னைய தடுத்து சோதிக்கிறான், அவனை கொடுத்து சோதிக்கிறான். இவ்வளவுதான்.
இதை மட்டும் நீ நினைச்சேன்னு சொன்னா நீ எங்கேயோ என்ன செஞ்சிருவே இருப்பாய். ஆனா இது நம்மகிட்ட இல்லை. பதட்டம் கிடைச்சா போயிருமென்ற பதட்டம், இல்லாட்டி எப்படா கிடைக்குமென்ற பதட்டம். அதை அல்லாஹ் தஆலா சொல்றான். யாருக்கு இது இருக்காதுண்டா? தொழுகையாளிகளுக்கு இருக்காதுன்றான். அவன் தான் அழகா நல்ல வியாபாரம் போயிட்டு இருக்கிறப்பல கடையை மூடிட்டு வந்து தொழுவான். அவனுக்கு பதட்டம் இருக்காது. நல்லா அப்படியா நல்ல பிஸ்னஸ் போயிட்டு இருக்கும். அப்போ பிஸ்னஸ் போயிட்டு டைமில் கடையை மூடிட்டு வந்து அல்லாஹ் அக்பர் தொழுறானா அவன்கிட்ட பதட்டம் தானா என்ன செய்யும்? போகும். அவன் அல்லாஹ் அதை இஷாவுக்கெல்லாம் மூடிட்டு வந்து தொழுறானா அவனுக்கு என்ன செய்யும்? பதட்டம் தானா குறையும். அப்படியே நல்லா வியாபாரம் நடந்துட்டு இருக்கிற டைமில் தஹஜ்ஜத்துக்கு கடையெல்லாம் மூடிட்டு வந்து தொழுறானா ரமலானுடைய காலங்களில் அவனுக்கு என்ன செய்யுது? பதட்டம் இயல்பாக அவனுக்கு குறையும். பல பொருளாதாரத்தை ஜக்காத்துன்னு கொடுக்குறானா, 1 கோடி வருது, 1 லட்சத்துக்கு உள்ள ஜக்காத்து கொடுக்குறவரு கொஞ்சம் பெருசாக வெயிட் இருக்காது. 1 கோடி கொடுக்குற டைமில் எப்படி இருக்கும்? 1 கோடிக்கு 2.5 லட்சம். இதே 100 கோடி இருந்தால் 2.5 கோடி. 2.5 கோடியை கொடுக்க வேண்டி இருக்கிறான்னு சொல்லி தான் நிறைய பேர் ப்ரொஜெக்ட் ஆரம்பித்து அதை எப்படியாவது என்னது வேறு மாதிரி ஆக்கிடுறது. அப்போ என்ன இது என்னது? இந்த மாதிரி அவன் கொடுத்து வார நேரத்தில் பல லட்சக்கணக்கு அவன் என்னது ஜக்காத்துக்கு செலவழிக்கிற நேரத்தில், பல லட்சக்கணக்கு அவன் தர்மக்கு செலவழிக்கிற நேரத்தில், பல லட்சக்கணக்கான செலவழித்து ஹஜ்ஜு உம்ராண்டு போகிற நேரத்தில், குடும்பங்களுக்கு செலவழிக்கிற நேரத்தில் அவனுக்கு என்ன செய்யுது? பதட்டம் தானாக குறையும். பதட்டம் தானாக குறையும். அல்லாஹு தஆலா சொல்கிறான், அதில் சொல்லிட்டு வானா இல்லல் முசல்லீன், தொழுகையாளிகளுக்கு தவிர, அவர்கள் தொழுகையில் தாயிமுன் எப்பொழுது நிலையாக இருப்பார்கள். அவர்களுடைய சொத்துக்களிலே வஃபி அம்வாலிஹிம் ஹக்குன் லிஸாயிலி வல் மஹ்ரூம், கேட்டு வருகின்றவர்களுக்கும் கிடைக்காதவர்களுக்கும் அவருடைய சொத்தில் ஒரு பங்கு இருக்கும். பதட்டம் இருக்காது அவனிடத்தில் பதட்டம் இருக்காது. எனவே அன்புள்ள சகோதரர்களே, இரண்டாவது மிக பிரதானமான பகுதி தடுப்பது இறைவனது அருள் அப்படின்றது நம்ம நினைக்கணும். தடுப்பது இறைவனது அருள் என்பதை நினைக்க வேண்டும். இதுக்கு ஒரே வழி நான் திருப்பியும் சொல்லிக்கிறேன், மறந்துடாம. நமக்கு அல்லாஹ் எதெல்லாம் தடுத்தாண்டு பாருங்க. தடுத்ததுனால எங்களோட ரூட்டு எப்படி திரும்பிச்சுன்னு பாருங்க. நாங்களா சாய்ஸ் பண்ணிக்க மாட்டாங்க, அல்லாவா திருப்பியிருப்பான். அல்லாவா உங்களை வழி நடத்தியிருப்போம். உண்மையாக சொல்ல போனால் நம்ம போட்ட திட்டமெல்லாம் நடக்குது. அல்லாவுடைய அருளால் நாங்கள் வழி நடத்தப்படுகிறோம். அவ்வளோதான். மேலோட்டமாக பார்த்தா தான் நம்ம அங்கிருந்து இங்கே வந்தோம், இங்கிருந்து அங்கே போனோம்னு இருக்கும். மற்றபடி எல்லாம் பார்த்தோம்னா அங்கிருந்து எப்படி இங்கே வந்தீங்கன்னா அது அல்லாவா இருக்கும். அல்லாஹ் தான் என்னது காரணமாக இருக்கும். இங்கிருந்து நீங்கள் ஏன் அப்படி போகிறீங்கன்னு சொன்னால் அதுவும் அல்லாஹ் தஆலா என்னது அந்த இடத்துல உங்களை நிர்பந்திச்சிருப்பான். உங்களுக்கு மேலாக ஒரு பலமான ஒரு சக்தியின் மூலம் நீங்கள் நடக்குதுன்றது உங்களுக்கு விளங்கிச்சுன்னா உங்களுடைய தேர்வுகள், உங்களது சுதந்திரங்கள், உங்களது விருப்பங்களை மிகைத்து ஒரு விஷயம் உங்களை என்ன செய்து ஆட்டி படைக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொண்டீர்கள் என்றாலே போதுமானது. நாங்கள் என்ன அல்லாஹு தஆலா தடுத்து எங்களுக்கு அருள் புரிகிறான் என்பதை புரிந்து கொள்ள இது இரண்டாவது விஷயம். ஒரு மனிதன் சோதனையான காலநிலைகளில் எப்படி இருக்கணும் என்பதற்கான இன்னொரு மனோநிலை.